awakening the world. என்ன ஆச்சரியமா இருக்கா? நான் தான் டாட். பரவாயில்லையே, என் கூட ஈடு கொடுக்கறியே. என்னது என் மகனாச்சே. ஒட்டியம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறேன். ஆமா, லெட்ஸ் கோ இம்பீரியல் கேங்ஸ். சாத்தான் பின் வாங்குறான். நான் இந்த உலகத்தை குழப்பத்தில் ஆழ்த்தறேன். இந்த ரேஸ்ல அவர் ஷோவை தோக்கடிச்சிட்டாரா? அதுக்கு வாய்ப்பே இருக்காதே. நம்பவே முடியல. இப்போ என்ன ஆச்சு? எனக்கும் தெரியல. அங்க பாத்தீங்களா? அது என்ன வெளிச்சம்? அது ஷோதான். சரியா சொன்னீங்க, அது அவன்தான். அவனேதான். போ ஷோ. நீ யாருன்னு காட்டு ஃப்ளேம் கைசர். ஷோ, நிச்சயமா உன்னால இது முடியும். நான் இதுல தோக்கவே கூடாது. நான் எப்படியாவது இதுல ஜெயிச்சே ஆகணும். எல்லாருடைய கனவும் நம்பிக்கையும் இந்த ஃப்ளேம் கைசர்ல தான் இருக்கு. அதை நான் பொய்யாக்க கூடாது. ஐயுமோட ஸ்பீட், கியூஇச்சியோட ஸ்கில், மகோட்டோவோட வாட்டர் டெக்னிக், கோயோட எஜிலிட்டி, ஹாத்தருடைய பவர், அப்புறம் காபுவோட அட்டாக் ஸ்கில். இப்போ இந்த எல்லா சக்திகளும் ஒன்னா சேர்ந்து செயல்படணும். இந்த உலகத்தை அழிக்க போற என்ன யாராலையும் தடுக்க முடியாது. உலகத்தை அழிக்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதை நான் நெருங்கிட்டேன். அது நெப்டியூனா? இல்ல, அது அவனே தான். ஷோ, உன்னால என்ன பிடிக்க முடியாது. பா, திரும்பி போயிடு. மன்னிச்சிருங்க டாட், நான் உங்களை பிடிக்கிறதுக்காக ஒண்ணு இங்க வரல, உங்களை தோக்கடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாத்தான் பின் வாங்கறதுனால உலகத்தை அழிக்க போறேன். இதுல இருந்து தப்பிக்கிறானா? இதுக்குள்ள எப்படி நுழைஞ்சு போ ஹேமர் ஹெட். என்ன இது? இவனால எப்படி முடியுது? என்ன மேல இருந்து தாக்குதல் வருது? என்ன வந்தாலும் பரவாயில்ல. பிளடி இம்பாக்ட். சூறாவளி காற்றும் சுழல் காற்றும் ஒன்னா சேரட்டும். ஹேவிங் டொர்னேடோ. எங்க உலகமா இருந்தாலும் சரி, எக்ஸோனா இருந்தாலும் சரி, இதை நீங்க அழிக்க விரும்புறத நான் விட மாட்டேன். இந்த நேரத்துல ஒன்னால எதுவும் செய்ய முடியாது. ஒரு தோல்வியை ஒத்துக்க. எங்க அப்பாவை சிறை பிடிச்சிருக்கிற ஒரு சாத்தான் கிட்ட நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பல வருஷத்துக்கு முன்னால ஒன்ன மாதிரியே ஒருத்தனை எதிர்த்து நான் போராட்டத்தை ஆரம்பிச்சேன். அவன் தன்னை ஒரு ஹீரோன்னு சொல்லிக்கிட்டான். அப்பவும் உலகம் இப்படியே தான் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு இருளான பக்கம் இருக்கும். அதுவும் மனிதர்களுக்கு முக்கியமா இருக்கிறது பொறாமை. இதனால நிறைய பேர் விழுந்திருக்காங்க. விழுந்தவங்க இன்னி வரைக்கும் எழுந்ததே கிடையாது. அப்படி விழுந்து போறவங்க தன்னை காப்பாத்திக்க என்ன வேணாலும் செய்வாங்க. எல்லா மனிதர்களும் அப்படித்தான். பலசாலி மாதிரி தெரிவாங்க, ஆனா தோல்வியை தான் சந்திப்பாங்க. அதனால உங்க யார்கிட்டயும் நான் தோத்து போக மாட்டேன். நீங்க சொல்றது தப்பு. உலகத்துல இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது. நிச்சயமா மனுஷங்களால பலசாலியா மாற முடியும். ஒரு போட்டின்னு வந்துட்டா
மத்தவங்களுடைய சக்தி அதிகமாயிடும். உதவி பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்பாங்க, நட்பையும் வளர்த்துப்பாங்க. உங்களை தோக்கடிச்சு இது உண்மைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேனா இல்லையான்னு பாருங்க. பறக்க தயாராரு ஃப்ளேம் கைசர். இதுல எப்படியாவது ஜெயிப்பான்னு என் மனசு சொல்லுது. அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஹிடாட்டன் மிராக்கிள் ஜம்ப். நீ சாதிச்சிட்ட ஷோ, பெரிய விஷயம். எப்படியோ நீ என்னை தோக்கடிச்சிட்ட. நான் நினைச்சதை விட நீ ஒரு பெரிய எம்டிவி ரைடரா மாறிட்ட. நீங்க எனக்கு அடிச்சிட்டீங்க. நீங்க திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறிட்டீங்க. எல்லாத்துக்கும் நீதான் காரணம் மை சன். உங்களை பழைய நிலைமைக்கு பார்க்கணும் நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். நீங்க எங்களை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு. அதுக்காக நீ என்ன மன்னிச்சிரு. நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. பாத்தீங்களா, மேகெல்லாம் போயிடுச்சு. அப்படின்னா ஷோ சாதிச்சிட்டான். அவன் இந்த ரேஸ்ல ஜெயிச்சிட்டான். அவனை நினைச்சா பெருமையா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். அவன் ஜெயிச்சிட்டா. நீ சாதிச்சிட்ட ஷோ. இந்த உலகத்துக்கு மறுபடியும் உயிர் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்பா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நகரத்துக்கு பின்னாடி இருக்கிற மலை மேல நீங்க ஒரு ட்ரைனிங் ட்ராக்கை உருவாக்குனீங்க. ஆனா நீங்க அதை எதுக்காக எக்ஸோன்னு சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே எக்ஸோனை பத்தி தெரியுமா? சொல்லுங்கப்பா. அப்படி இல்லை, உண்மையிலேயே நான் எக்ஸோனை சேர்ந்தவன்றதுனால தான் அப்படி சொன்னேன். என்னது? அதாவது நான் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவன். நான் செய்ய வேண்டிய கடமை ஒன்று பாக்கி இருந்தது. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த எக்ஸோன்ல எனர்ஜியை சமநிலைப்படுத்தினாங்க. எக்ஸ் டவர்ல உள்ள இம்பீரியல் எக்ஸையும் அவங்க தான் பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஆனா சுமார் 20 வருஷங்களுக்கு முன்னால எனர்ஜியை சமநிலைப்படுத்துற இம்பீரியல் எக்ஸோட சக்தி குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது எதனாலன்னு கண்டுபிடிக்க நானும் என் நண்பனும் முயற்சி செஞ்சோம். சாத்தானால பிடிக்கப்பட்டது தான் அதுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சோம். அந்த ஃப்ரெண்ட் யாரு? அவர் வேற யாரும் இல்ல, ராஜா தான், யூகியோடைய தாத்தா. என்ன? அப்ப நாங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். பைக்கை 2 பேரும் ஒன்னா ஓட்டுவோம். அப்புறமா தான் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சதும் ஒரு நாள் நான் இம்பீரியல் தீவுக்கு போனேன். ஆனா நான் அங்க போன உடனே ஒரு ஆழமான டனலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். எனக்கு சுயநினைவு திரும்பினதுக்கு அப்புறம் நான் இன்னொரு உலகத்தை என் கண்ணால பார்த்தேன். அதுதான் நீ பிறந்த உலகம். கொஞ்ச நாள் நான் அங்க இருந்தப்ப உங்க அம்மாவை சந்திச்சேன், அவங்கள விரும்பினேன். நாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க 2 பேரும் பிறந்தீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. என்னுடைய அப்பா உண்மையிலேயே எக்ஸாம்ல இருந்து வந்தவரா? இது யாருக்குமே தெரியாது. உங்க அம்மா கிட்ட கூட இதை பத்தி சொல்லல. இதை நினைச்சு நான் பல காலம் கவலைப்பட்டு இருந்தேன். அடைக்கப்பட்ட ஆதி காலத்து சாத்தான் வெளியே வந்துருச்சுன்னா அதனுடைய சக்தியால 2 உலகமும் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு இடாட்டன் பைக்கை நான் உருவாக்கினேன். அதுல ஒவ்வொரு சீலையும் பொருத்தினேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் எக்ஸோனுக்கு நான் திரும்பவும் அழைக்கப்பட்டேன்.
நான் எக்ஸோனுக்கு திரும்ப போறதுக்குள்ள பல நூற்றாண்டுகள் கடந்து போயிடுச்சு. அந்த இடத்துல என்னுடைய பழைய ஃப்ரெண்டு ராஜாவா மாறி இருந்தாரு. ஆனா அங்கிருந்த மற்றவங்களை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ராஜா கிட்ட மட்டும் எனக்கு நடந்ததை நான் சொன்னேன். என்னுடைய உண்மையான அடையாளத்தை ரகசியமாகவும் வச்சுக்க சொன்னேன். என்னுடைய வேலை முடிஞ்சதும் நான் உண்மையான உலகத்துக்கு திரும்ப போயிடுவேன்னு சொல்லிட்டேன். உன்னையும் அயோமியவையும் நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கா? என்னது? நீ என்ன சொல்ற உசக்கே? நீதான் அந்த ராஜாவா? இந்த உண்மையை சொல்லி உங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டல. ஆதி காலத்து சாத்தானுடைய சாபத்தினால இவ்வளவு நாளா நான் ஆந்தியா திரிஞ்சேன். ஆனா இப்ப எல்லாம் சரியானதுனால நான் பழையபடி மனுஷனாவே மாறிட்டேன். ஆனா அந்த சாபம் இன்னும் என்னை விட்டு முழுசா விலகல, இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அடிக்கடி நான் ஆந்தியா மாறுறேன். ஆனா இந்த சாபம் நிச்சயமா ஒரு நாள் முழுசா விலகும், நான் நம்புறேன். இதை என்னால நம்பவே முடியல. அப்படின்னா இத்தனை நாள் நம்ம கூட ஒரு ராஜா தான் நம்ம கூட பயணம் செஞ்சுட்டு இருந்தாரா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தகாஷி, ஷோ. என்னது? என்னோட மனைவியா? நீங்க எப்படிங்க? அம்மா நீங்களா? அம்மா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல தற்காலிகமா ஒரு வழி திறந்து விடப்பட்டிருக்க. அதனால நாங்க இங்க சுலபமா வந்துட்டோம். ஆனா சீக்கிரமா திரும்ப போகணும். இது ரொம்ப நல்ல விஷயம். தகாஷி, நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? நான் இப்போ இன்னும் கனவு காணலையே. எல்லாத்துக்கும் நீ என்ன மன்னிச்சிடு. ஓ தகாஷி. பெரியோர்களே, தாய்மார்களே, கவனிங்க. எக்ஸோனை மீட்ட ஹீரோக்களை பாராட்டுற விழா இப்ப ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் அதை பார்க்க தயாரா இருங்க. முதலில் வருவது ஒரு திறமையான எம்டிபி மெக்கானிக். பேரு ககீரு சகாமாக்கி. இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படுறீங்க? என்ன பண்றீங்க? என்ன விடுங்க, சொல்றேன்ல, என்ன விடுங்க. இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நீ ஒரு ஹீரோ, குழந்தை கிடையாது. நல்லா சொன்னீங்க கோவே. என்ன விடுங்கன்றேன்ல, நான் ஒன்னும் பொம்மை கிடையாது. காபுவால எப்பவும் தன்னை மாத்திக்க முடியாது. ஆமா, உனக்கு என்னாச்சு ஷோ? ஏய் ஷோ, உன்னதான் கேக்குறேன். சாரி, இப்ப என்ன சொன்ன? எதுக்காக எதுவும் பேசாம இப்படி அமைதியா உட்கார்ந்திருக்க ஷோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ ரொம்ப டயர்டா இருக்க. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பல வாரங்களா ஓய்வே இல்லாம உழைச்சல்ல. உனக்கு ரைடிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ கலந்துகிட்ட ரேஸ் எல்லாம் ரொம்ப மோசமானது. ஒரு ஹீரோவா இருந்தாலும் உனக்கு இப்ப ரெஸ்ட் தேவை. என்ன மன்னிச்சிடு. நான் இங்க தான் தங்கி இருக்கணும். ஏன்னா நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் தானே. அது மட்டும் கிடையாது, எக்ஸோன் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஷோ மாதிரி ஆளுங்க தேவை. அவன் இப்ப சொந்தமா முடிவெடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். அவன் இப்ப பெரிய பையன். அவன் என்னைக்காவது ஒரு நாள் வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. ஐமோவும் நானும் அந்த உலகத்துல சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா எங்க செலவுகளை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. அவனை பாருங்க, எவ்வளவு பெரியவனா வளர்ந்து நிக்கிறான். உண்மையாவா சொல்ற? நீ இங்கேவா தங்க போற? ஆமா. நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கியா? ஆமா. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. எனர்ஜி லெவல்லாம் ஒரு வழியா சரியானதுக்கு அப்புறமா வழிகள் மூடிடும். அதுக்கப்புறம் நீயே நினைச்சா கூட உன்னால உன் உலகத்துக்கு திரும்பி போகவே முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும். நான் அது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். நான் எக்ஸாம்ல தான் இருக்கணும். நான் அதை சேர்ந்தவன் தான். அதோட ஃப்ளேம் கைசரும் அங்கதான் இருக்கணும். அதனாலதான் நான் எங்க தங்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். உங்களுக்கு சொல்றது புரியுதா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பலாம். நம்ம உலகத்துக்கு போற வழி மூடுற நேரம் வந்துருச்சு. நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போயாகணும். இப்ப நினைச்சாதான் அது முடியும். போயிட்டு வரேன் கோவை. என்ன பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கத்துக்கிறத விட்டுறாத, அது ரொம்ப முக்கியம். உன் திறமைகளை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இரு. நிச்சயமா. என்ன பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் ஆத்தர். நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நீ எப்பவும் நல்லா இருக்கணும். இதையத்தான் நானும் உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நிச்சயமா ஒரு நாள் உன்னுடைய உலகத்துல நான் உன்னை வந்து சந்திப்பேன். அந்த நாள் சீக்கிரமா வரணும்னு நாம எல்லாருமே ஆசைப்படலாம். நாம இங்க வந்ததால எக்ஸோன் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால எங்களை மன்னிச்சிருங்க. இருங்க, நீங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்த பிறகு அதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே தப்பு செய்யறவங்க தான். ஏன்னா நீங்க எல்லாம் சின்ன பசங்க தானே. காபு, நீ ஒரு திறமையான MTB ரைடர். உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்துக்கிட்டினா நீ நிச்சயமா ஒரு பெரிய ஆளா வரலாம். அப்படி நிச்சயமா நடக்கும்னு நான் நம்புறேன். நான் என்னோட முழு சக்தியையும் பயன்படுத்த போறேன். ஏன்னா திரும்பவும் நான் அவன் கிட்ட தோக்க தயாரா இல்ல. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல விடுப்பா. எந்த உலகத்துல இருந்தாலும் நீ எனக்கு பையன், நான் உனக்கு அம்மா. அதுல மாற்றமே இல்ல. நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன் கனவுல நீ ஜெயிக்கணும்னா அதுக்கு கடுமையா உழைச்சு போராடிதான் ஆகணும். கண்டிப்பாமா. சீக்கிரம் புறப்படு பக்காடோ. சரி, கிளம்புறேன். நீங்க சொல்லுங்க தாத்தா. எக்ஸோனோட ராஜாவாகிய நான் இந்த நல்ல மக்களை திருப்பி அனுப்பக்கூடிய சக்தியை கேட்கிறேன். இவங்க உலகத்துக்கு இவங்க பாதுகாப்பா போகணும். ஆமா, உண்மையான அன்போடவும் நன்றியோடவும் இவங்களை வழி அனுப்பி வைக்கிறோம். இவங்க செஞ்ச காரியங்களுக்காக நாங்க நன்றி கடன் பட்டவங்களா இருக்கிறோம். நாம திரும்ப சந்திக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற சக்திகள் எல்லாம் ஆபத்துல இருந்து உங்களை பாதுகாக்கும். நாங்க ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கான வழி திறக்கப்படுது. ஷோ, போயிட்டு வரேன். ஷோ, உன்னை பத்திரமா பாத்துக்கோ. நல்ல வாழ்க்கைய வாழு. உன்னோட ஹேர் ஸ்டைலுக்கு ஏதாவது பண்ணு. நீயும் கவனமா இரு. அடிக்கடி பைக்ல இருந்து கீழே விடாத. சொல்றது புரியுதா? நல்லாவே புரியுது. நான் உன் கூட இல்லைன்னா உன்னை யார் நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு தெரியல. நான் அழக்கூடாது, நான் அழக்கூடாது. ஒன்னும் இல்ல, என் மூஞ்சில வேர்த்து கொட்டது. நான் அழல. பார்த்து போயிட்டு வாங்க. சந்தோஷமா இருங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க யாரையும் மறக்கவே மாட்டேன். மக்கோட, நீ வழக்கத்தை விட 2 செகண்ட் முன்னாடி வந்திருக்க. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இதை விட இன்னும் வேகமாவும் உன்னால ஓட்ட முடியும். நான் கூட இன்னைக்கு வேகமா தான் ஓட்டுறேன். டீம் ஷாட் கஷ்டப்பட்டு பயிற்சி பண்றாங்க. சரி சரி, அடுத்து என்னன்றத பாப்போம். அடுத்து வரப்போறது MTB மல்டிபிள் எக்ஸ் ரேஸ். பேட்டில் முடிஞ்ச உடனே நம்மள யார் பெஸ்ட் ரேசர்ன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நமக்கு தான் அது யாருன்னு தெரியுமே. அவ இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பா? ஆமா, ஷோ இதுக்காக என்ன ஸ்பெஷலா பிராக்டிஸ் பண்றான்னு தெரியல. நானே அதை காட்டுறேன். MTB மல்டிபிள் எக்ஸ் ரேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரேஸ். அதுல கலந்துக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யார் இது? ஷோ. ஹேய், அத பாருங்களேன். ஷோ நீயா? நீ திரும்பவும் வந்துட்டியா? எக்ஸாம்ல இருக்கிற எனர்ஜி லெவல் இப்ப சரிசமமா இருக்கு. அது மட்டும் இல்லாம என் அப்பா அங்க இருக்கிறதால அவர் என்ன இங்க அனுப்பி வச்சிட்டாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்காம கவலைப்படுவாங்கன்னு சொன்னாரு. அத நானே இங்க வந்துட்டேன். நானும் வந்திருக்கேன். நான் கிளம்புனது இதுவும் என் பின்னாடியே வந்துருச்சு. என்ன மாதிரி இதுவும் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கு. நான் உங்க எல்லாரும் கூட சேர்ந்து பைக் ஓட்ட போறேன். இது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷோ, என்ன ஜெயிக்க முடியும்னு தப்பு கணக்கு போடாத. ஏன் டெக்னிக்கெல்லாம் இப்ப ரொம்ப முன்னேறிடுச்சு தெரியுமா? என்னோடதும் தான். என் கூட மோத உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். விளையாட்டெல்லாம் வேண்டாம். நான் ஒருத்தர் இருக்கேங்கிறத மறந்துட்டீங்களா? வா ஐயமோ, நம்ம எவ்வளவு முன்னேறி இருக்கோம்னு காட்டுவோம். இத வரேன். ஓகே, பறக்க தயாராரு. Hidden Jump.